நிச்சயமா சொல்லலாம். ஒரு நிறைய டிராமாவாகட்டும், ஒரு ஆராய்ச்சி சம்பந்தமான கட்டுரை ஆகட்டும், அனைத்திலையும் மாணவர் நமது அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள்ளிருக்கும் திறமையை வெளிக்கொணர்ந்து புது நிகழ்ச்சிக்கு அவன் வாழ்நாள் வரைக்கும் அந்த நிகழ்ச்சியை பார்க்க மாட்டான். இப்போ ஒரு டிராமாவாகட்டும், ஒரு டான்ஸ் ஆகட்டும் வச்சுக்க, நான் இந்த வயசுல ஆடுனேன், இந்த வயசுல நான் இந்த கலையை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு 6வது தமிழ் படிச்சிருப்பான், 7வது இங்கிலீஷ் படிச்சிருப்பான். அதுல இருந்து வெளியே வராது. ஒரு தனிப்பட்ட திறமைய வெளிக்காட்டி அதன் மூலமா அடையாளப்படுத்தப்பட்டு அதன் மூலமா பெருமையும் சிறப்பும் அடைய மாணவன் வாழ்க்கையில முன்னேறதுக்கு இன்னொரு பாதை காத்துருக்கு. அந்த புதிய பாதையை வகுத்து கொடுத்தவர் நமது அறிவியல் ஐயா அவர்கள். ஏன்னா அவருக்கு ரொம்ப அமைதிதான் பிடிக்கும், நாங்க அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கோம். ஏன்னா நம்ம பேசும்போது ஒரு சில சவுண்ட் எல்லாம் குறைச்சிருக்கோம். ஏன்னா நிலைக்குணம் நீர் தடுப்பாது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணுவோம். சார் ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சியை நான் ஜாயின் பண்ணேன், அவர் அக்டோபர் 3 ஜாயின் பண்ண, அக்டோபர் 4 ஒரு அறிவியல் இங்க கண்காட்சி நடந்ததுக்கு பரிசளிப்பு விழா. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சார் ஸ்டேஜ் பிடிச்சி பேசும்போது நிறைய வார்த்தைகள் ஒரு சொல் களஞ்சியம் போல அவர் இங்கிலீஷ்ல நிறைய ப்ரொனன்சியேஷன் பண்ணாலும் அந்த தமிழ் வார்த்தைகள் ரொம்ப இனிமையான வார்த்தையா பயன்படுத்தணும் அந்த மைக்ல. அந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் கேட்டவுடனே ஒரு சந்தோஷமாவும் இருந்தது. சார் கிட்ட யாரு இங்க எனக்கு யாருமே புதுசு யாருமே தெரியாது. சார் கிட்ட போய் ஃபர்ஸ்ட் நாளை கேட்கிறேன், சார் நான் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம், என்ன அரேஞ்ச் பண்ணுவோம்னு கேட்டுட்டு அவரு சொன்ன வரலாற்று ரொம்ப நன்றி மேடம், சூப்பர், இருந்தாலும் அவங்க கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய நல்ல விஷயங்களை நாங்க அவர்கிட்ட முன்னாடி பார்த்தோம். ஏன்னா மாணவர்கள் மத்தியில் எப்படி வேணா இருக்கலாம்ன்றது இல்லாம புது புது நிகழ்ச்சியை கொண்டு அதன் மூலமா அவங்களுடைய சிறப்பை வெளிப்படுத்தும் ஐயா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு நமது பள்ளியின் பொறுப்பாசிரியர் அறிவியல் ஐயா அவர்களை பொன்னாடை கொடுக்குமாறு அனுமதி கேட்டுக் கொள்கிறோம். நம்ம பள்ளியில ஒவ்வொரு நிகழ்வும் சந்தோஷத்தை பறைசாற்றும் விதமா நடக்குது. அது பிரிவோகளாகட்டும் இல்ல பதவி உயர்வாகட்டும். அது போல நமது பள்ளியிலிருந்து வேறொரு பள்ளியிலிருந்து பணியாற்றி நமது பள்ளிக்கு பாடலாகி வந்தாலும் நமது பள்ளி ஆசிரியர்களே இருந்து சொந்த பள்ளிக்கு திரும்ப சென்றுள்ள நமது அறிவியல் ஐயா அவர்களையும் வருட வருட வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். சிறப்பு விருந்தினர்களாக நமது அறிவியல் ஆசான் கணேசன் அவர்களை இந்திய சாலையில் இருந்து ஜெனரலா பதவியில் திருமதி கஸ்தூரி அவர்களை கணேசன் ஐயாவை எடுத்துக்கிட்டோம்னா எங்க சாரோட 15 வருஷம் 20 எங்க சாரோட 20 இயர்ஸ் முன்னாடியே கவலகுப்பத்துல ஒன்னா ஒர்க் பண்ணி இருந்தாங்க. இது எப்போ தெரிய வந்ததுன்னா ஆர்கேசம் சார் வீட்டு ஃபங்க்ஷன்ல தான் நான் சொன்னேன். சார் சொன்னாருன்னு சாரி சாரு சொல்லி நான் அப்போ வீட்டில் கேட்டேன். ஆமா தெரியுமே, அவரு இப்போ எங்க உங்ககிட்ட தான் இருக்கிறாரு. ஆமா, நிறைய அறிவியல் படிப்புகளை கண்டினியூ பண்ணினே இருக்காரு. ஆமா, இங்க பக்காவா பண்ணினே இருக்கிறாரு சொன்னேன் எங்க ஹஸ்பண்ட் கிட்ட. அதாவது ஒரு இது சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, லேசினஸ் கில்ஸ் ஆம்பிஷன், ஈகோ கில்ஸ் growth. அதாவது இதை எதுக்கு இங்க சொல்ல வரணும்னா, இந்த ரெண்டுமே இந்த லேசினஸ்ன்ற வார்த்தைக்கும் இந்த பள்ளியில அவரு பணிபுரிஞ்சு இருக்கிறாருன்றத சொல்றத இந்த நேரத்துல பெருமகிழ்ச்சி அடையும். ஏன்னா அவருடைய படைப்புகள் நிறைய அளவுல இதை பங்குபெற்று இருக்கு. வர 30ஆம் தேதி அவர் புதிய தலைமுறை இதுல அதான் அதை 30ஆம் தேதி அவங்க சென்றாரு சென்னைக்கு. அந்த டீச்சர்ஸ் டே அன்னைக்கு ஒளிபரப்புறாங்க புதிய தலைமுறை சேர்ந்து. அதுல அவர் வாங்கின அந்த அவார்டை கிட்டத்தட்ட 144
நாடுகளும் பாக்குற மாதிரி அது அமைதுன்றது இந்த நேரத்துல பெருமிதத்தோட சொல்லிட்டு இருக்கிறேன். மேலும் மேலும் அவர் எந்த அறிவியல் சம்பந்தப்பட்ட எந்த துறையா இருந்தாலும் இங்க நான் டிரான்ஸ்பர் ஆகி டிரான்ஸ்பர் வித் ப்ரமோஷன் வித் டிரான்ஸ்பர் ஆகி வரும்போது உங்களுக்கு பக்கபலமா மிஸ்டர் கரிகாலன் சார் இருக்கிறாரு, மிஸ்டர் கணேசன் சார் இருக்கிறாரு அப்படின்னு டிபார்ட்மெண்ட்லேயே கல்வித்துறையிலே ஒரு சிலர் சொல்லி எனக்கு அனுப்பினாங்க. ஏன்னா கரிகாலன் சார் இங்க இருக்கிறாருன்னு கரிகாலன் சார் தான் எங்க சாரோட ஒர்க் பண்ணாரு தெரியும். அதே மாதிரி வந்திருக்கிறாரு பாருங்க. அதாவது உள்ள பூச்சிகள்லாம் நம்ம நினைக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு மாயை தோற்றத்தோட அவர் வளம் வந்துட்டு இருந்தார் இவ்வளவு நாள். அடடா நாடகம் கண்டுபிடிச்சிட்டாங்களே ஒரு கட்டத்துல அவரை யோசிச்சார். அதே மாதிரி நான் நடுவில் 2-3 வாட்டி டிபார்ட்மெண்ட் 27ல அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகுறதுக்குள்ள கண்டிப்பா அவர் ஒரு நேஷனல் அவார்டு வாங்குவார் என்று இந்த தருணத்தில் அவரை வாழ்த்தி அவர் பிள்ளைகளுக்கும் சிறந்த பணி எல்லாம் கூடிய விரைவில் நடக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மேலும் நம்ம கஸ்தூரி அம்மாவும் எனக்கு கணேச சார் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பொறாமை, உண்மையிலே பொறாமை. ஏன்னா நாமளும் ஒரு அறிவியல் ஆசிரியர் தான் இருக்கிறோம், இருந்தாலும் அவரு அளவுக்கு எதையுமே பண்ண முடியலையே. அது உண்மையிலே எனக்குள்ளார மனசுக்குள்ளார அறிவியல் மட்டும் இல்ல, அவரு அறிவியல் படைப்புகள் மட்டும் இல்ல, ஆங்கில புலமை பெற்றவர், புத்தகம்லாம் வெளியிடுறாரு, தமிழ் புலமை பெற்றவர், கவிதைகள் எழுதுறாரு. இதெல்லாம் எப்படி ஒருத்தராக முடியுது அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஏன்னா நம்மளாம் பாடம் எடுக்கிறோம், எது ரிசல்ட் கொடுக்குறோம், பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி போயிடுது. ஆனா அவரு அந்த வழியிலையும் சரி இந்த வழியும் சரி ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி பார்த்தாக்கா சார் எப்படி அமைதியா இருக்காரோ அவர் வகுப்புல என்ன செய்வான்னு தெரியாது. அந்த பசங்க அவ்வளவு அமைதியா இருப்பான், அவங்க அமைதியா இருப்பான். நாம ஏதோ கால தண்ணி இருப்போம், இருந்தாலும் அவர் தட்டத்தும் தெரியாது தட்டத்தும் தெரியாது, ஆனா அவன் அமைதியா இருப்பான். அந்த சூட்சமத்தை சார்பு எனக்கு அதே மாதிரி அவரோட வந்து அவர் அவார்டு வாங்கியிருக்காரு. இருந்தாலும் மேடம் சொன்ன மாதிரி நேஷனல் அவார்டு வாங்குவார், கண்டிப்பா வாங்குவாரு. நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியா கொண்டாடுவோம் அந்த விழாவை. அதே போல கஸ்தூரி அம்மா சொன்ன மாதிரி அமைதியானவங்க, அவங்க வேலை என்னவோ அவங்களால முடிஞ்சது என்னவோ அதை கரெக்டா பண்ணிட்டு போனாங்க. அவங்க இப்போ இந்த ப்ரமோஷன் போயிருக்காங்க, போயிருக்க இடத்துலயும் அவங்களுடைய பணிகள் சிறக்க அதை வேண்டிக்கொள்கிறேன். நமது ஐயா இங்கிலீஷ் ஐயா வந்திருக்காரு, மேடம் சொன்ன மாதிரி அமைதியானவர், அன்பானவர், அன்பா பழகிறாரு, இனிமையா இருக்காரு. அவருடைய பணிகள் சிறக்க நன்றி. நான் ஒன்றும் தொலைவில் இல்லை அப்படின்னு ஒரு நெருக்கத்துக்கு தான், ஒரு அன்பிற்கு தான். ஏன்னா இப்போ இவ்வளவு சொன்ன பிறகு நான் என்னையே நான் வெளியே எடுத்து வச்சு பார்க்குறேன். எனக்கு என்னுடைய சூழல் தான் எனக்கு என்னை வழி நடத்திருக்கு. என்னை இப்படியா ஒரு உருவத்தையும் இப்படியா ஒரு செயலையும் செய்வதற்கு எல்லா இதுவும் ஏற்பாடு எனக்கு பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலாக ஒன்றும் கிடையாது, ஐ எம் ஜீரோ. எனக்கு அமைஞ்ச என்னுடைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும், எனக்கு அமைஞ்ச என்னுடைய ஸ்கூலாக இருக்கட்டும், என் சூழலாக இருக்கட்டும், நான் கடந்து வந்த ஒவ்வொரு ஸ்கூலாக இருக்கட்டும், என் மனைவி இருக்கட்டும், என் குழந்தைகள் இருக்கட்டும், எல்லாரும் என்னை இப்படி வார்த்திருக்கிறாங்க. ஏன்னா யாரோடையும் பெரிய ஆள் கிடையாது, யாரோடையும் சின்ன ஆள் கிடையாது. எல்லாருக்கும் இந்த உலகத்துல வாழ்வதற்கான வாய்ப்பு, அவங்க முழுமையா சந்தோஷமா இருப்பதற்கு என்னென்ன சாத்தியம் முடியுமோ அவ்வளோவும் முயற்சி பண்ணி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி பார்த்தோம்னாக்கா யாருக்கும் வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. நோ ஹைரார்கி இன் லிவிங். ஒரு குழுவா இருக்கட்டும், அதை புல்லாகி பூடாகி பூண்டாகி பல்மிருகமாய் பேயாய் கணங்களாய் முடியும். பேயாய் கணம் எரிச்சு சாம்பலாயி அப்படி தவிர குறையா எல்லா இடத்துக்கும் பரவி இருந்தாலும் கூட அது ஒரு ஜீவராசி தான். எல்லாமே ஒரு ஜீவராசி. எல்லாருக்குள்ளாருக்கும் ஒரு தேடல், வாழ்க்கையை முழுமையா வாழ்றதுக்காக நம்ம செலக்ட் பண்ணும்போது என்ன செலக்ட் பண்றோம், நமக்கு பெஸ்டா தான் செலக்ட் பண்ணுவோம். ஒரு கடைக்கு போறோம், நல்லா இருந்தாதான் எடுப்போம் இல்லையா? நல்லா தான் இருந்தோம், நாமளும் நல்லா இருக்கிறது தான் முயற்சி பண்ணணும், நம்மளும் நல்லா தான் ப்ரெசென்ட் பண்ண போறோம். அதனால எந்த வித்தியாசமும் யாரும் கிடையாது.
நான் எனக்கு இந்த ஸ்டைல் ஆஃப் லைஃப் வர்றதுக்கான காரணம் வந்து என்னுடைய வளர்ப்பு, என்னுடைய சூழல், என்னுடைய நண்பர்கள். நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்றேன் அப்படின்னாக்கா ஒர்க் பண்றதுக்கான சூழல் எனக்கு கிடைக்குது. வீட்டில் போய் நான் ஒரு ஒர்க்கை நான் செய்யறேன் அப்படின்னாக்கா வீடு எனக்கு அனுமதிக்குது இந்த வேலையை செய்யறதுக்கு. அவ்வளவுதான். அதனால்தான் எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு என்னுடைய ஹேபிட் என்ன அப்படின்னாக்கா எங்கேயும் வந்து பிரதாபங்களை வந்து முன்னாடி வைக்கிறது கிடையாது. ஸ்டாண்ட் நியூட் அப்படின்லாம். யூ ஸ்டாண்ட் நியூட், ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ. ஒரு டிசெக்ஷன் டேபிள்ல இருக்கக்கூடிய ஒரு கார்ப்ஸ் மாதிரி தான் ஒரு டாக்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு டிசெக்ஷன் பாடி இருக்கிற மாதிரி தான் நாம எல்லாமே வந்து இருக்கும்போது பரிபூர்ணத்தை உணர முடியும். அது ஃபுல்லாவே நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்படிதான் நாம வந்து எப்பயும் வந்து ஐ நெவர் ப்ரொஜெக்ட் மை வாட் ஐ ஹவ் டன் சோ ஃபார். நான் இதுவரை செஞ்சதை நான் வந்து வைக்கிறது கிடையாது. ஆனா நாளடைவில் அது ஒரு காலகட்டத்துல நின்று நிதானமா உட்காந்து பேசும்போது அப்ப நம்ம வந்து பகிர்ந்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அது வந்து பகிர்ந்துக்கலாம். அதனுடைய இதை வந்து ஐ வாண்ட் டு பிரசன்ட் டு த லைப்ரரி ஆஃப் தி ஸ்கூல் த புக் வாட் ஐ ஹவ் ரிட்டன். அது மேடம் தெரியும். தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ. இது என்னுடைய 10வது புக்கு. ஆமா, ஆக்சுவலா வந்து என்னுடைய கவர்மெண்ட் சர்வீஸ் 2000 ஆரம்பிக்கும் போது நான் ஆரம்பிச்ச ஸ்கூல்ல ஒரு 10 years நான் ஒர்க் பண்ணேன். இந்த ஸ்கூல்ல முடிச்சுட்டு வரும்போது எனக்கு என்ன ஃபீலிங் அப்படின்னாக்கா as if I have retired. நான் ஒரு ரிட்டையர்ட் ஆகிட்டு அந்த ஒரு வேலையில போய் ஜாயின் பண்ற மாதிரி இருந்தது. அன்னைக்கு போய் வடமட்டத்துல கையெழுத்து போட்டுட்டு நம்ம எங்க அது மை சிஸ்டர், என்னுடைய நண்பனுடைய தங்கை, அது என்னுடைய காலேஜ் மேட்டினுடைய ஒரு ஆத்மா நண்பர், அவருடைய தங்கை நம்மளுடைய தென்மொழி, 2 பேரும் தான் வந்து பஸ்ல போறோம் அங்க வடமட்டத்துக்கு. ஃபர்ஸ்ட் இந்த டேக்கு பிஆர்டிசியில போய் இறங்குறோம் வச்சுங்களேன். அன்னைக்கு எனக்கு வந்து என்னன்னாக்கா ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் போன உடனே ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபீலிங் தான் இருந்தது. உள்ள வந்து அரிசி மூட்டை அடிக்கிருக்கு, விரவு இருக்குது, உள்ள அங்க சமைச்சிட்டு இருக்காங்க பசங்க, அரட்ரோசரோட கிழிஞ்ச சட்டையோட அங்க இருந்து சுத்திட்டு இருக்குது. அங்க வாத்தியாருங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு 2 டீச்சர்ஸ் வந்து வேட்டி கட்டிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து அந்த இதுல மூட்டை மேலே உட்காந்துருக்கிறாரு, இன்னொருத்தர் விரவு இது பண்ணிட்டு இருக்காரு. அது ஒரு ஸ்கூலினுடைய அட்மாஸ்பியரே இல்லை. இதே மாதிரி ஷூவும் தான் போட்டுட்டு போறேன் நான். அங்கே போன உடனே அந்த நான் என்னமோ அந்நியமா அவசியம் இல்லாத இடத்துல ஒரு தேவையில்லாத ஒரு பொருள் இருக்கிற மாதிரி அங்க இருந்து ஃபீல் பண்ணேன் நான். அன்னைக்கு சாயங்காலம் ஃபோன் பண்றேன் என்னுடைய கரஸ்பாண்டன்ட்டுக்கு, ஆண் பெண் அப்படின்ட்டு ஆரோவிலுடைய ஒரு முக்கியமான நபர், அவங்க ஆசிரமில் ஸ்டே பண்றாங்க. ஹவ் யூ ஃபீல் நாங்க ஐ எம் ஃபீலிங் ரிட்டையர்டு. ஏன்னா வேலையே இல்லை அன்னைக்கு ஃபுல்லா வேலையே கிடையாது எனக்கு. அங்க போனேன், கையெழுத்து போனேன், வாங்க சார் உட்காருங்க சார், பரவாயில்ல சார் அப்படின்ட்டு. அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கா அந்த பாடத்தை தவிர மற்ற எல்லா வேலையும் நடக்குது. அவங்கவுங்க விவசாயம் பண்ணிட்டு அந்த விவசாயத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது பயங்கர கோபம் வேற. என்ன இது ஸ்கூலுக்கு நான் வேலை செய்ய வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய புரட்சியாடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு எண்ணம். 2000 25 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப கமெண்ட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம், நோ ஒன் இஸ் தேர் நவ். அப்படி அந்த மாதிரி நாங்க ஆரோவில்ல இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா அது ஃபுல்லா எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கூல். 91ல அங்க வந்து ஜாயின் பண்றேன். ஒரு 5 வருஷம் நான் வந்து ஒரு சயின்ஸ் டீச்சரா இருந்தேன். 95ல இருந்து 2000 வரையும் அந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபலா இருக்கிறேன். அந்த ஸ்கூலு 7 ஏக்கர். அந்த ஸ்கூல் 7 ஏக்கர். ஒரு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ல நடக்கிற ஸ்கூல். இடையஞ்சாவடி பசங்களுடைய பசங்க, அந்த பசங்கள்லாம் வந்து தூங்கி எழுஞ்சி அப்படியே ஸ்கூலுக்கு வரும். பாத்ரூம்ல குளிச்சுட்டு அவங்களுக்கு சோப்பு குப்பெல்லாம் இருக்கும், எல்லாருமே குளிச்சுட்டு அங்க அயன் பண்ணி சட்டை இருக்கும். அந்த டோபி காணும் அங்கேயே ஸ்கூலுக்குள்ள இருக்கே ஒரு டோபி செக்ஷன் இருக்கு. அவங்க அவுத்து போடுற துணியை வந்து அவங்க துவச்சு அவங்க அயன் பண்ணி வைக்கணும். இவங்க வந்து அதை போட்டுவாங்க. ஆளுக்கு இண்டிவிஜுவல் டேபிள். 15 பேர் தான் ஒரு ஸ்கூல்ல. பசங்களை அடிக்கக்கூடாது. ஆசிரியர்களை அண்ணன் கூப்பிடணும், ஆசிரியர்களை அக்கான்னு கூப்பிடணும். அண்ணன் அக்கா இப்படிதான் வரும். அந்த இதுல மதியானம் காலைல வந்து ப்ரேயர் முடிஞ்சு நான் உங்களுக்கு வந்து பால், பிரெட்டு, பிஸ்கெட்டு இந்த மாதிரி ஏதாவது சாப்பாடு தான் இருக்கும்.
மதியானம் சாப்பாடுன்னா ஃபுல் லஞ்சு, சாப்பாடு வந்து ஃபுல் லஞ்சு, ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் எல்லாருக்கும். ஈவினிங் 2:30 மணிக்கு மேலே கிளாஸ் கிடையாது, ஃபுல்லாக கேம் தான். அவுட்டிங் போவோம், அது போவோம், இந்த ஃபுல்லாக என்கேஜ்மெண்ட் இருக்கும். ஃபாரினர்ஸ் வருவாங்க, அது கிஃப்ட் நடக்கும், ஷேரிங் நடக்கும், இதெல்லாம் வரும். 500 ரூபா சம்பளத்துக்கு அங்கே போனேன் நான். பிரின்சிபலாக 3755 ரூபா வாங்கினேன். கடைசியாக வாங்கும்போது 3755 ரூபா. பட் நான் வாங்குற அந்த போனஸாக இருக்கட்டும், வர கிஃப்டாக இருக்கட்டும், எனக்கு அந்த மதியான சாப்பாடு, பஸ், இது எல்லாமே வந்து ஃப்ரீ. 4500 ரூபா தான் இங்கே வந்து கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட். நாங்கள் 2000க்கு வரும்போது 4500 ரூபா பேசிக். நான் வாங்கும்போது அந்த இதுக்கு வந்து கம்பேர் பண்ணும்போது கூட இருக்கும். நான் அங்கே அந்த 2000க்குள்ளாருக்கு 97ல் வந்துட்டு சுவிஸ், ஜெர்மன், பிரான்ஸ் இந்த 3 நாடுகளுக்கு ஒரு நடிகனா நாங்கள் போயிருக்கேன். நான் 1 மந்த் நான் அங்கே போய் அங்கே வந்து ஸ்டே பண்ணிருக்கேன். 97ல் சங்கீத் நாடக அகாடமி நான் எழுதின நாடகத்தை வந்து ரெகக்னைஸ் பண்ணி செலக்ட் பண்ணி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில பெர்ஃபார்மன்ஸுக்காக கூப்பிட்டுருக்காங்க ஒர்க் ஷாப்க்கு. அங்கே என்னோட காம்பீட் பண்ண ஒரு யாருன்னாக்கா K.I. குணேஸ்வரன், ரிட்டையர்ட் ஆன வந்து டீன், இவங்க எல்லாருமே இந்த ரைட்டர்ஸ் எல்லாரும் வந்ததெல்லாம். அப்படியே அங்கேருந்து எழுதவும் ஆரம்பிச்சாச்சு. அப்போ 2000க்குள்ளாரே பார்த்தேன், புக்கு பப்ளிஷ் பண்ணியாச்சு, மற்ற இதெல்லாம் வந்து வெளியிலேயும் போயாச்சு, தேவையான பணமும் சம்பாரிச்சாச்சு. தேவையான பெரிய அளவு இல்லை, ஒரு கம்ஃபர்டபிலிட்டி தேவை. அப்போ அந்த இது வரும்போது ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபீலிங் இருக்குது. தென் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூழல் வந்து என்ன டவுனாக கொண்டு போயிடுச்சு. ஒரு 6-7 இயர்ஸ் வந்து 2007 2008 வரையும் என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியல. ஏன்னா அந்த சூழல் அப்படி இருக்கு. வேலை செஞ்சாவே கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்குற மாதிரியா இருக்குது. நானும் போய் தான் வந்துட்டு இருந்தேன், போயிட்டு தான் வந்தது. 2009க்கு பிறகு 2009 என்னுடைய 2வது பொண்ணு பிறந்த பிறகு அப்போ ஒரு சின்ன டெஸ்ட் வந்து எடுத்தோம்னா சுகர் இருந்துச்சு. சுகர்னா சாதாரண தானே, அது ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. ஒய்ஃபுக்கு வந்து பிரெக்னன்சி சுகர் இருந்தது, சுகர்னா இருக்கு, இதுக்கெல்லாம் வந்து வரும்னு. ஆனா என்னை பொறுத்தவரை என்னாக்கா, ஐ ஃபெல்ட் லைக் ஏ டெட். உன் லைஃபே முடிய போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம். என்ன பண்ணிட்ட அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு பயம். அந்த பயம் தான் என்ன செஞ்சிச்சு, என்னை வேற எதுலையோ கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு திரும்பவும் எழுத ஆரம்பிக்கிறேன். திரும்பவும் புத்தகங்கள் போடுறேன், திரும்பவும் நாடகங்கள் போடுறேன், திரும்பவும் வந்து இந்த சயின்ஸ் இன்வால்மெண்ட்ல போறேன். அப்படியே அந்த இதுல தான். அப்போ ஒரு டெத்து வந்து நம்மள ஒரு பயம் வந்து என்ன செய்யுது, நம்மளை நிலைநிறுத்திக்கிறதுக்காக வேற எதுலையோ கான்சன்ட்ரேட் பண்ணது. கடைசியில் பார்த்தா அதுல இருந்து தப்பிச்சிட்டேன் நான். அந்த ஒரு மரணம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குல்ல, நடுவில் இவங்களுக்கே தெரியும். 2018ல் வந்துட்டு ஐ வாஸ் அஃபெக்டட் பை பாலிசைத்தீமியா. பாலிசைத்தீமியாங்கிறது 1 in 2 lakhs அப்படின்வாங்க. அது 2 லட்சம் பேர்ல ஒருத்தருக்கு வரும். அது மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரும். ரத்தம் வந்து கட்டி ஆயிடும், அவங்களுக்கு ரத்தம் அதிகமாக உற்பத்தி ஆகும். நிறைய பேருக்கு வந்து ரத்தம் வந்து குறையும், 99% ரத்தம் குறையும், அனிமியா கேஸ்ல போவாங்க. எனக்கு வந்து ரத்தம் வந்து ரொம்ப அவ்வளோ திக்கா இருந்தது. ஒன்றும் இல்லை, பல்லு வலிக்காக போனேன். அங்கே பிளட் டெஸ்ட் பண்ணும்போது சுத்தமாக CBC எடுங்கன்னாங்க. அப்பா கண்டுபிடிச்சதுதான். ஜிப்பர்ல டாக்டர் கேட்குறான், நீ இன்னுமா இருக்கிற அப்படின்னு. உடனே அவர் 5 நிமிஷத்துல அப்படியே நேராக கூட்டு போயிட்டு அந்த பிளட்டை வந்து ட்ரெயின் பண்ணான். அப்போ ட்ரெயின் பண்ணா, 2 நாளுக்கு அப்புறம் திரும்பவும் ட்ரெயின் பண்றான். 2 பேக்கெட் ட்ரெயின் பண்ணாலும் எடுத்த மாதிரியே தெரியல. நான் மாட்டு போறேன், நான் மாட்டு கொடுக்குறேன், நான் மாட்டு வரேன். அதுக்கப்புறம் தான் வந்து கிளீன் ஆகும். அப்போ நமக்கு வந்து ஒரு நெருக்கடி வந்து என்ன செய்யுது அப்படின்னாக்கா, சம்திங் வி ஹேவ் டு டூ அப்படிங்கிற ஒரு இதை ஏற்படுத்துது. இப்படிதான் என்னுடைய லைஃப். ஐ நெவர் ஷேர்ட் திஸ். அதனால இது வந்து ஷேர் பண்றதுக்கு ஒரு இது சொல்லிக்கிறேன். ஆமா, இன்னைக்கு எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு வந்து என்னை ரிவீல் பண்ணணும், என்னை வந்து ஸ்டிக் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து தோணுதுனால ஐ எம் ஓப்பனிங் திஸ். மற்றபடி வந்து பண்ணோம்னாக்க என்னுடைய குடும்பத்திலேயும் சரி, எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள். எங்க அம்மாவும் ரொம்ப கம்ஃபர்டபுள், ஒய்ஃபு, என்னுடைய பிள்ளைங்களா இருக்கட்டும். இவங்க வந்து அதிகமாக ஆசைப்படவும் இல்லை, ரொம்பவும் கேட்கவும் இல்லை, ரொம்ப நிர்பந்திக்கவும் இல்லை, ரொம்ப வருத்தவும் இல்லை, என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணவும் கிடையாது. அது என்னன்னு தெரியல, என்ன கொடுப்பனேன்னு தெரியல எனக்கு. என்ன வந்து அவங்க அப்படிதான் எங்க அம்மா பிள்ளைய பார்த்த மாதிரி தான் என் வீட்லயும் என்ன ஒரு பிள்ளைய தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் போகுது. நான் போன ஸ்கூல்லையும் அப்படிதான் இருக்கு. இந்த ஸ்கூலும் பார்த்தோம் அப்படின்னாக்கா, எனக்கு ஒவ்வொரு கேரக்டரும் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அது வந்து தனித்தனியா பிரிச்சு சொல்ற அளவுக்கு இல்லை. ஏன்னா ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு விதம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் உங்களால நான் வந்து நிறைய வந்து நான் மாறி இருக்கேன், எனர்ஜி பெற்றிருக்கேன். சோர்வடைஞ்ச நேரங்கள்ல சொல்ல முடியாது சில விஷயங்கள்லாம். நேரடியாக சொன்னாக்கா அதனுடைய இது வந்து அவ்வளோ சுவாரஸ்யம் இருக்காது.
அப்படியாப்பட்ட ஒவ்வொரு பேச்சும் சரி, ஒவ்வொரு செயலும் சரி, பெரிய அளவுல இல்லாட்டினாலும் ஒரு ஜெஸ்டர், ஒரு ஆள் இப்படி போகும்போது நாம சோர்வடைஞ்சு தொய்வடைஞ்சு இருக்கும்போது வந்து என்ன சார் அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும்போது டக்குன்னு நம்ம நிமிர்ந்துடுறோம் இல்லையா? அப்படி இந்த ஸ்கூல் வந்து என்ன பார்த்தோம்னா, என்னுடைய சர்வீஸ்ல ஹையஸ்ட் ஒர்க்கிங் ஸ்பீடு உள்ள ஸ்கூல். இந்த ஸ்கூல்ல வந்து என்ன செஞ்சிருக்கோம்னாக்கா, என்னுடைய ப்ராசஸ்ல ஹோலிஸ்டிக் எஜுகேஷன்ல ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ், ஃபரிதாபாத்ல நான் ப்ரெசென்ட் பண்ண பேப்பர் ஆர்டிஸ்ட்ரி இன் எஜுகேஷன். எஜுகேஷன்ல வெறுமன வாரம் சாக்பீஸ் எடுக்கிறோம், போர்டில் எழுதுறோம், இது ஏ இது பி அப்படின்னு சொல்றோம்ல, அதை அழகா செய்ய, அழகா சொல்ல, அழகா காட்டேன், அழகா நிலைநிறுத்தேன். ஏன்னா இப்போ பெரியவங்க சின்னவங்க இல்லாம, கால வித்தியாசம் இல்லாம, வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாரும் ரீல்ஸ் போடுறாங்க, எல்லாரும் நடிகர்களா இருக்கிறாங்க, எல்லாரும் தம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க, நல்ல விஷயமா அதை ஷேர் பண்றாங்க. அப்ப நல்ல விஷயம் அவங்களால வந்து அடையாளம் காட்ட முடியுது, நல்ல விஷயங்களை அதை ஷேர் பண்றாங்க. அப்போ அழகியல் உணர்வு வந்து எல்லாருக்குமே இருக்கு. பட் ஆனா ஏன் இன்னும் வந்து நம்ம வந்து ஃபிளாட்டாவே நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் எஜுகேஷன்ல? அப்போ எஜுகேஷன்ல ஆர்டிஸ்டிக் வேணும், அழகியல் தன்மை வேணும். இப்போ நம்ம வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து ஒன் ஆஃப் த 10 ஸ்கூல்ஸ் வந்ததுக்கான காரணம் என்னன்னா, நம்ம பசங்க வந்து அதை ப்ரெசென்ட் பண்ண விதம், நாடகங்கள் மூலமா ப்ரெசென்ட் பண்ணது, அந்த போய் அவேர்னஸ் கொடுத்ததா இருக்கட்டும். இந்த பாரிஸ் யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் பண்ண அந்த 2 பிளேயுமே நான் வந்து வெளியே கொண்டாந்தது வந்து எப்படி அப்படின்னாக்கா, அது வந்து நாடகம் மூலியமா தான் வெளியே கொண்டாந்த அந்த பசங்க. அவன் என்ன ஆராய்ச்சி செஞ்சானோ அது ஒரு நாடகம் மூலியமா மற்றவங்களுக்கு போய் சொல்றது. அப்போ ஒரு விஷயத்த வந்து அழகா நம்ம சொல்லும்போது அது ரொம்ப நாள் நீடிக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய பேப்பர் ப்ரெசன்டேஷனும், என்னுடைய நாடகமும், என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ்க்கும், என்னுடைய எல்லா ஒர்க்கும். அப்போ அந்த டோட்டல் என்ன அப்படின்னாக்கா, எதையும் செய்யி அது அழகா செய், எதையும் செய்யி அது அழகா செய், அது வந்து நம்ம நிலைச்சிருக்கு அப்படிங்கிறது. அது இந்த ஸ்கூல்ல தான் நான் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். நான் அப்போ ஒர்க் அவுட் பண்ணும்போது சில ஸ்கூல்ல எல்லாம் வந்து ஒர்க் பண்ணும்போதுனாக்கா அந்த ஒர்க் பண்ணதுக்கு பயங்கர ஹார்டில் இருக்கும். நான் கிளாஸ் கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்கும்ல, அது வந்து இந்த ஸ்கூல்ல அப்படி கிடையாது. இந்த அப்ரிஷியேட்டிங் இந்த சென்ஸ் வந்து டிஸ்டர்ப் இல்லாம நம்ம கொண்டு போறதுக்கு நிறைய சப்போர்ட் கிடைச்சதுனால எக்கச்சக்கமா நான் இங்க இந்த ஸ்கூல்ல அந்த 1 இயர் பீரியட்ல ரொம்ப அதிகமா பண்ணேன். நான் 1.5 பீரியட்ல 1.5 இயர்ல ஹையஸ்ட் கிரெடென்ஷியல் வந்து என்னென்ன நேஷனலுக்கு நான் சப்மிட் பண்ண பேப்பர்ல அதிகபட்சமான பேப்பர்ஸ் வந்து இதுல இருந்து எடுத்து கொண்டு போய் வச்ச பேப்பர்ஸ் தான். அப்ப இந்த ஸ்கூல் வந்து அவ்வளவு அற்புதமான ஸ்கூலு. பார்த்தா வெளியே பார்த்தா அது சொல்லுவாங்க, வெளியே பார்த்தா ஓட்டப்பானையா இருக்கும், உள்ள இருக்கிறது தான் வைரமா இருக்கும். இல்ல அந்த ஆயா அங்க வந்து அதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு போயிருக்குது. புதையெல்லாம் நம்ம வெளியே எடுக்கும்போது தான் அதுல தெரியுது அவ்வளோ வைரங்கள் இருக்கு அப்படின்னு. இந்த ஸ்கூல்ல அவ்வளோ எதோ சொல்லுவாங்க மகிமை இருக்குன்னு, அந்த மாதிரி இந்த ஸ்கூலுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, அவ்வளோ அரண்மனை மாதிரி இருக்குது அங்க. ஆனா காத்து தான் அதிகமாக வருது வழியே அப்படியே கேட்பாரட்டு உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஆமா ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு, கேட்பாரட்டு கிடக்குற மாதிரி இருக்குது. மைதானத்துல ஒரு கல் வச்சா அப்படி இருக்கும், அப்படி இருக்கும். கும்பல்ல இருந்தாலும் நம்ம வந்து ஒரு கலகலப்பா இருக்கும், நம்ம அக்காவனுடைய சவுண்டை கேட்கணும் நம்ம அந்த மாதிரி. அதனால ஐ நெவர் ஃபர்கெட் யூ ஆல் பீப்புள். ஏன்னா நம்ம இங்கேருந்து பாண்டிச்சேரி ஒரு சின்ன ஊர், நம்ம வந்து தொடர்ந்து ஒரு லேசா அப்படி கோடி எடுத்து பார்த்தோம்னாக்கா இவங்க எனக்கு சொந்தமா இருக்கும், நீங்க எனக்கு சொந்தமா இருக்கும், அப்படி ஏதாவது ஒரு இடத்துல நம்ம எல்லாமே வந்து ரிலேஷனா தான் இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் நம்ம எப்பவும் சந்திக்க தான் போறோம், எப்பவும் பார்க்க போறோம். பட் லெட் அஸ் பி a good family. ரைட்டா? தேங்க்யூ. கிடைச்சது. நான் ஒரு 4-5 வாட்டி போயிருக்கிறேன். பட் அவருக்கு என்னை கண்டுபிடிக்க முடியல வந்து. அப்ப நான் இன்னும் லீனா இருப்பேன், ஸ்பெக்ஸும் போட மாட்டேன், அதனால தெரியல. அந்த பிள்ளைங்க வந்து இங்கிலீஷ்ல பாடும் போதும் பேசும் போதும் அந்த நோட்டெல்லாம் வாங்கி நாங்க பார்த்தோம். அப்ப வந்து மொபைல் இல்லை, மொபைல் எடுத்துருந்தா எல்லாம் போட்டோ பிடிச்சிருப்போம். ரொம்ப நான் சொல்றது 90s பீரியட்ல, 90 to 2000 பீரியட நான் சொல்றேன். இது ஆரோவில் இளஞ்சாவடி ஸ்கூல், அந்த ஸ்கூலை பத்தி தான் இப்ப பேசுறேன். ஏன்னா எனக்கும் அங்க லிங்க் இருக்குது, ஆனா நான் அதை இப்போ ஃபாலோ பண்ண முடியல என்னால. அப்ப வந்து அந்த இதுக்கு வந்து குளோபுக்கு வந்து அலோவ் பண்ணாங்க. பிள்ளைங்க அதை இங்கிலீஷ்லயே பேசிச்சிங்க, பாடிச்சிங்க, இங்கிலீஷ்ல யோசிச்சு பாருங்க. அதாவது இவர் பெட்டிட் சென்னார் ஸ்டூடெண்ட்ன்றது செகண்டரி, அதையும் தாண்டி தமிழ்ல இவ்வளோ ஆற்றல் படைச்சவர்ன்றது நம்ம ஏத்துக்கிறதுக்கே ரொம்ப இதுவா இருக்கு. அவர் அதாவது ஃபாதர் கிட்ட அந்த படிச்ச திறமைகள் எல்லாம் அவர் மக்கி மண்ணா போகாம வந்தோமா, சாக் பீஸை எடுத்தோமா, சம்பளம் வாங்கணுமா, போனோமான்னு இன்னைக்கு இருக்கிறவங்க கிட்ட மத்தியில
அதாவது 2010க்கு அப்புறம் ரொம்ப வித்தியாசமான ஆசிரியர்களை கொண்டுதான் கல்வித்துறை நகர்ந்து கொண்டிருக்கு. அந்த வித்தியாசம்லாம் இங்க நம்ம பேசக்கூடிய இடம்ல உங்களுக்கே தெரியும்.